அதிபரை கொன்னுட்டாங்க. சீக்கிரம் சாப்பிட்டு லேட்டாக சாப்பிடாத. இன்னைக்கு சோறாலி கிப்ஸ். அரே சூரிய கிரகணம்டா இன்னைக்கு. அதுக்கு என்னடா அதுக்கே சீக்கிரம் சாப்பிட சொல்ற? டேய் சூரிய கிரகணம் இன்னைக்கு சாப்பிடக்கூடாது, வெளியே போகக்கூடாது, வேலை பார்க்கக்கூடாது. டேய் என்னடா கேமரா எடுத்துட்டு இருக்க? கேமரா போயிருந்தா இன்னைக்கு சூரிய கிரகணம்டா. கேமரா சூரிய கிரகணமா? டேய் அதெல்லாம் பொய்டா, அதெல்லாம் உண்மை கிடையாதுடா. டேய் தருண், நீ சூரிய கிரகணம்னா சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது, வேலை செய்யக்கூடாது, வெளியே போகக்கூடாது, கட்டி பிடிக்கக்கூடாது, கிஸ் அடிக்கக்கூடாது, கை கூடாது, கை போகக்கூடாது. முக்கியமா இந்த கேமரா யூஸ் பண்ணவே கூடாது. சாண்டி கேமரா ஆஃப் பண்ணுங்க. யார் அவங்க கிட்ட சொல்றா? எப்படி அதெல்லாம் உங்களுக்கு தெரியுது? இப்பதான் எங்க வீட்ல இருந்து கால் பண்ணாங்க, மாதாச்சி சொன்னாங்க. ஏய் சாண்டி கேமரா ஆஃப் பண்ணுங்க. சாண்டி ஃபர்ஸ்ட் இவனை பிடிச்சி இழுத்துருப்பாங்களா? பேசிட்டு என்னடா மூட நம்பிக்கையிலே இருக்கிறாங்க. 26 அது. சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னா பேசிக்காக என்ன? எல்லாருமே ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க சூரிய கிரகணம்னா என்ன அப்படின்னு. வீட்டில் சின்ன வயசில் எனக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு பாம்பு ஒன்று இருக்கும், அந்த பாம்பு என்ன பண்ணா நிலாவை வந்து முழுகிடும், கடவுளோட அந்த பாம்பு வந்து நிலாவை வந்து முழுகிடும், முழுகினதால அந்த டைமில் யாருமே வெளில வரக்கூடாது, எதையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சோலார் எக்லிப்ஸ்னா என்னன்றது நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ஸ்பேஸில் சோலார் சிஸ்டமில் சன்னுக்கு தான் இருக்கத்திலே மாஸ் அதிகம். 99.8% மாஸ் வந்து நம்ம சன்னே வச்சிருக்கு. அப்புறம் தான் பாக்கி இருக்கிற 8 பிளானட், 100 கணக்கான நிலா, 1000கணக்கான ஆஸ்ட்ராய்டு எல்லாமே சேர்ந்தது 0.2%. அப்படின்னும் போது இந்த நம்மளோட ஸ்பேஸ்லேயே நம்ம சோலார் சிஸ்டம்லேயே சன்னுக்கு தான் வந்து அதிகமாக மாசு இருக்குன்னும் போது கிராவிட்டியும் அதிகமாக இருக்கும்ல. ஸோ நம்ம பூமி என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம சூரியனுக்கு டைடலி லாக் ஆயிருக்கு. அதனால் நம்ம பூமி வந்து சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம நிலா நம்மளோட பூமிக்கு டைடலி லாக் ஆயிருக்கு. அதனால நம்ம பூமியை நிலா வந்து சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும் போது ரேரான ஒரு பொசிஷன், சூரியனை நிலா மறைக்கும் போது அதை சோலார் எக்லிப்ஸ்னும், நிலாவை பூமி மறைக்கும் போது லூனார் எக்லிப்ஸ்னு சொல்லுவோம். சூரியனை நிலா வந்து மறைச்சிடும், நிலாவோட ஷேடோ வந்து பூமியில் படுறத சூரிய கிரகணம், பூமியோட நிழல் வந்து நிலால படும் போது அதை சந்திர கிரகணம் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. இது ஒரு நேச்சுரல் ஃபினாமினா தான், நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம் தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்றதெல்லாம் சொல்றது. நம்ம பூமி வந்து நம்ம சூரியனை கிட்டத்தட்ட 67,000 மைல்ஸ்/ஹவர்ல வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. 30 km/s சுத்திக்கிட்டு இருக்கு. அவ்வளோ ஃபாஸ்ட்ல வந்து நம்ம பூமி வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம பூமியை வந்து நிலா சுத்தி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாசம் கிட்டத்தட்ட ஆகும். அப்படி 1 மாசம் கிட்டத்தட்ட ஆகும்போது ஒருத்தரையும் சுத்தி வரும்போது இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வந்துட்டு தானே இருக்கணும். ஏன் மாசம் நடக்க மாட்டேது, ஏன் ரொம்ப ரேரா நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம ஒரு 2D பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறதால தான் இப்படி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. நம்ம பூமி சூரியனை சுத்திக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் வந்து நிலாவும் நம்ம பூமியை சுற்றுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து சூரியன் வச்சுக்கோங்க, இது பூமி இப்படி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி நிலா வந்து நம்ம பூமியை சுற்றி வரல. இது நம்ம பூமி அப்படின்னா இது நம்ம நிலா அப்படின்னும் போது நம்ம பூமியை நிலா இந்த ஷேப்பில் வந்து சுற்றிட்டு வரல, ஒரு 5 டிகிரி டில்ட் ஆகி ஒரு எலிப்டிக்கல் ஷேப்பில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஷேப்பில் இப்படி வந்து சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம், புரியுதா? அப்படி இதை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் போது மிட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லது இருக்கும், இங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு சொல்லி. இது வருஷத்துக்கு ஒரு தடவை ரேராக எங்கேயாவது ஒரு பொசிஷனில் வந்து நிலா சூரியனை மறைக்கும், பூமி நிலாவை மறைக்கும். இந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்த ரேராக வந்து இந்த மாதிரி ஷேப்பில் சுற்றிக்கிட்டு இருக்கிறதால நமக்கு நடக்குது. இது ஒரு ரேரான ஒரு நடக்கிற ஒரு நேச்சுரல் ஃபினாமினா. இதுக்கு பின்னாடி எந்த ஒரு கடவுளுமோ வந்து நிலாவெல்லாம் சாப்பிடல. இது நார்மலாக சயின்டிஃபிக்காக நடக்கிற ஒரு விஷயம் தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்ன்றது. இப்போ நீங்கள் வானத்தை பார்த்தீங்கன்னா நிலா ஒரு டைமில் ஒரு கலரில் இருக்கும். பாதி நிலா இருக்கும், முழு நிலா இருக்கும், ஒரு சில டைமில் நிலாவே இருக்காது. அதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த பொசிஷனில் நிலா இருக்குன்றதை பொறுத்து. பூமியிலேருந்து நிலா எட்டக இருக்கும் போது அது ஃபுல் கலரில் தெரியும், ஓகேவா? அதுவே பூமியோட கீழே இப்படி வரும்போது அது பாதி நிலாவாக தெரியும். அதுவே பூமியை போயிட்டு மறைக்கிற அளவுக்கு இந்த இடத்துல இருக்கும்போது நிலாவே தெரியாது. இந்த மாதிரி தான் நிலா ஒரு பொசிஷனில் இருக்கும்போது ஒரு இதில் நமக்கு அது தெரியுது. நிலாவுக்கு ஒரு பிரைட்னஸ் ஒரு கலர் வந்து கிடையாது. ஆக்சுவலாக நிலான்றது வந்து நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா நான் சொல்கிறேன், நிலா இருந்தாலும் நைட்டில் எனக்கு வெளிச்சம் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நிலாவில் தான் வெளிச்சம் வருது. ஆனால் அது டெக்னிக்கலாக நிலா கிட்டேருந்து வர நமக்கு வெளிச்சம் கிடையாது. நிலா வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம சூரியன்கிட்ட இருக்க வெளிச்சத்தை வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணுது. சூரிய வெளிச்சம் வந்து நிலாவில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறதால தான் நம்ம பூமிக்கு நிலாவால் வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. நிலாவிலேருந்து நமக்கு வெளிச்சம் எதுவுமே வரலன்றது தான் நிதர்சனமான உண்மை. அன்னைக்கான காலகட்டத்தில் இன்றைக்கி நமக்கு வந்து சயின்ஸ்லாம் வந்து வளர்ந்துருச்சு, ஸோ இப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்ல. அன்னைக்கான காலகட்டத்தில் எங்கடா சூரியனே காணோம், எங்கடா போச்சுன்னு பயந்துக்கிட்டு இருப்பாங்கல்ல மக்கள். அவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்கன்ற கதைகள்லாம் இருக்கும்ல.
பார்க்கவே கொஞ்சம் காமெடியாக இருக்கும். 1200 BCயில் வந்து ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அவ்வளோ அளவுக்கு பழமையான ஒரு கல்வெட்டு. அதில் எப்படி போட்டிருக்காங்கன்னா, ஒரு பெரிய ராட்சசம் வந்து நம்ம சூரியனை முழுகிட்டு போயிட்டான், சூரியன் கொஞ்ச நேரத்துக்கு காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கல்வெட்டுகளில் பதிக்கப்பட்டிருக்கு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி சில செவர்களில் எழுதப்பட்ட கர்விங்ஸ்லாம் இருக்கும்ல, அதை வந்து பார்க்கும்போது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கல்வெட்டுகளில் இந்த சூரிய கிரகணத்தை பற்றி நிறையா வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இருந்த மக்கள்லாம் சும்மா கிறுக்கி வச்சிருக்காங்க இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுக்கு சயின்டிஃபிக் ரீசன், இது சயின்டிஃபிக்காக எதெல்லாம் நடக்குதுன்றது மக்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 500 ADயில் ஆரியபட்டா, கரெக்டாக நம்ம ஊரை சேர்ந்த ஆரியபட்டா இருக்கார்ல, 23 வயசுல எப்படி இந்த சோலார் எக்லிப்ஸ் நடக்குது அப்படின்றத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. நம்ம நிலா வந்து சூரியனை மறைக்குது, அப்படி மறைக்கும் போது நிலாவோட ஷேடோ வந்து நம்ம பூமியில படுது, அதனால தான் வந்து நிலா வந்து மறைக்கும் போது நமக்கு சூரியனே தெரிய மாட்டுதுன்னு ஆரியபட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் நிறைய கதைகள்ல பெரிய ராட்சசம் வந்து தான் இந்த சூரியனை வந்து முழுகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல இருக்கு. இந்த ராகு கேதுன்னுலாம் சொல்லுவாங்கல்ல, இவங்க வந்து சூரியனை முழுகிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி கதை இருக்கு. சைனால டிராகன் முழுகிடுச்சு, ரெட் அமெரிக்கன் கிட்ட வந்து ஒரு ஸ்குரில், ஒரு பிளாக் ஸ்குரில் வந்து முழுகிடுச்சு, வியட்நாம்ல ஒரு தவளை முழுகிடுச்சு, சவுத் அமெரிக்கால ஒரு சிங்கம் முழுகிடுச்சு, கிரீக்ல வந்து ஜூஸ் வந்து முழுகிட்டாரு, கடவுள் முழுகிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் ஒரு கதையை வச்சிருக்காங்க. சவுத் அமெரிக்கால இருக்கிற ட்ரைப்ஸ்லாம் சூரிய கிரகணம் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நெருப்பேற்றி கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுவாங்க. ஐயோ பேய் வந்து நிலா சூரியனை முழுகிடுச்சு, திருப்பி கொண்டு வருங்க கடவுளே அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுவாங்க. திருப்பி சூரியன் வந்ததுக்கப்புறம் கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லுவாங்க, கடவுளை சூரியனை திருப்பி கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி. இந்த சூப்பர் சிக்ஷன், இந்த மித், இந்த மூட நம்பிக்கையெல்லாம் இருக்குல்ல, இது இன்னைக்கு வரையுமே 2026 இப்போ எங்கட ஒருத்தவங்க சொல்லிட்டு போனான்ல, சாப்பிடாதரா வீட்டில் வந்து சொன்னாங்கன்னு, 2026 இந்த புரிதல்கள்லாம் இருக்கு. சாப்பிடக்கூடாது, வெளில போகக்கூடாது, வேலை பார்க்கக்கூடாது, கேமரா யூஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்லி பல முட்டாள்தனமான இதெல்லாம் நான் என் வீட்டில் கேட்டிருக்கேன். என் வீட்லேயே தான் சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஏன் பண்ணக்கூடாது? சயின்ஸ் இருக்கு பின்னாடி, நம்ம பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடியும் சயின்ஸ் இருக்கு. ஏன் தெரியுமா? ரேடியேஷன் வந்துடும், சாப்பிடக்கூடாது. நாசா மனுஷனை 3K கொண்டு போயிட்டு நிப்பாட்டி திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளோ அளவுக்கு அட்வான்ஸான டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, சயின்ஸ் வளர்ந்துருச்சு. ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு மூளையே வளராமல் இருக்குன்றது தான் நிதர்சனமான உண்மை. இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு மன்னிச்சிடுங்க, ஆனால் அன்றாட வாழ்க்கையை எப்படி இது பாதிச்சுக்கிட்டு இருக்குன்றத நான் பேசணும்ல. சூரிய கிரகணம் அப்போ வெளில வரக்கூடாது அப்படின்றது சொல்லுவாங்க. தலைச்சம்புள்ள வெளில வரக்கூடாது, கர்ப்பமான பெண்கள் வெளில வரக்கூடாது, அப்படி இப்படின்னு பல கதைகள் இருக்குது. ஆனால் பல நாடுகளில் கர்ப்பிணி பெண்கள் வெளில போவாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம ஊரில் இருக்கிற கர்ப்பிணி பெண்கள் போனால் அம்புலி மாதிரி ஒரு குழந்தை போனோம். காமெடியா இல்லை? ஏன் வெளில போகக்கூடாதுன்னா, ரேடியேஷன் அதிகமாக வெளில வரும், அந்த டைமில் ரேடியேஷன் வந்து அப்படியே குழந்தைய வந்து அப்படியே கொன்னுடும்னு. இத்தனை நாள் உங்களுக்கு ரேடியேஷன் பூமியில் இல்லையா? எல்லா டைம்லையும் ரேடியேஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் அது ஹார்ம்ஃபுல்லான ரேடியேஷன் கிடையாது, ஓகேவா? நீங்கள் சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி, நார்மல் நாளாக இருந்தாலும் சரி, ரேடியேஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அது உங்களை பாதிக்கிற அளவுக்கு இருக்காது, மனுஷனை பாதிக்கிற அளவுக்கு இருக்காது. சயின்டிஃபிக்காக ஒரு ப்ரூஃப் கூட சூரிய கிரகணத்தால் பூமியில் ஒரு மாற்றம் நடக்குதுன்றது எதுவுமே கிடையாது. பூமியில் சூரிய கிரகணம் இருக்கும் போதும் நார்மலான நாளப்பையும் ஒரே மாதிரி தான் பூமி வந்து ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. அங்கே வந்து ஒரு டைம்லையும் இங்கே ஒரு டைம்லையும் இங்கே வேறு மாதிரியும் அங்கே வேறு மாதிரி எந்த காலத்துலையும் இருந்தது கிடையாது. வெளில போகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு பார்த்தாலுமே வீட்டில் நீ சாப்பிடக்கூடாது, 12 மணிக்கு சூரிய கிரகணம், 3 மணி இருந்தால் முடியுமா, அது வந்து நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? சாப்பாடு வந்து ரேடியேஷன் தாக்கி வீணாக போயிடும். சரி, அதுக்கப்புறம் நீ வச்ச சாப்பிட திருப்பி சாப்பிட்டா என்ன ஆகும்? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. சரி, நான் உனக்கு கேட்குறேன், ரேடியேஷன் தாக்கும் சாப்பிட்டா வந்து உடம்பு சரியாமல் போயிடும், வயிற்றால போகலாம் வீட்டில் சொல்லியிருக்காங்க தெரியுமா? அப்படிலாம் எங்கேயுமே நடந்தது கிடையாது. நான் சொல்கிறேன், சூரிய கிரகணம் அப்போ நீங்கள் சாப்பிடலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. யாராவது ஒருத்தனுக்கு சாப்பிட்டு எனக்கு உடம்பு சரியாகாமல் போயிடுச்சுன்னு சொன்னானா அந்த ஒருத்தனுக்கு தான் அப்படியா இருக்கும். 1000 பேருக்கு எனக்கு சாப்பிட்டு நல்லா இருந்திருக்கும், அந்த 1000 பேர் நம்ம கணக்கிலே எடுத்துக்க மாட்டோம். அங்கே பாரு, ஒருத்தன் சூரிய கிரகணம் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு அவனுக்கு வயிற்றால போச்சு பார்த்தியா, அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு பார்த்தியா அப்படின்னு வாங்க. டேய், 1000 பேருக்கு நல்லா இருந்துச்சேடா நீங்க சாப்பிட்டு, அது என்னடா அதெல்லாம் பேசாத ப்ரோ, அந்த ஒரு நாளுக்கு ஆச்சு. சூரிய கிரகணம் அன்னைக்கு நீங்க சாப்பிடலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. சூரிய கிரகணம் அன்னைக்கு நீங்க வெளில போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் சூரிய கிரகணம் அன்னைக்கு நீங்க சூரியனை பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, இவங்க சொல்றதுல ஒரே ஒரு உண்மையான விஷயம், சூரிய கிரகணம் அன்னைக்கு நீங்க சூரியனை பார்க்கக்கூடாது. சூரிய கிரகணம் நினைக்கணும் இல்லை, என்னைக்குமே நீங்கள் சூரியனை பார்க்கக்கூடாதுன்றதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா சூரியன்லேருந்து வர அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்குல்ல, அது உங்கள் கண்ணோட ரெட்டினாவை பாதிக்கும். உங்கள் கண் வந்து ஒரு விதமான ஒரு லென்ஸ் மாதிரின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த பூத கண்ணாடினா இருக்கும்ல, நீங்கள் பூத கண்ணாடியை வந்து சூரியனில் காட்டி நெருப்பெல்லாம் வர வைப்பாங்கல்ல, அது மாதிரி உங்கள் கண்ணுமே ஒரு லென்ஸ் மாதிரி தான், கரெக்டாக? நீங்கள் சூரியனை பார்க்கும்போது உங்கள் கண்ணோட ரெட்டினாவை அது பாதிக்கும். பாதிச்சதுன்னா உங்களுக்கு கண்ணை வந்து டேமேஜ் பண்ணும், கண்ணே தெரியாமல் கூட போகலாம். நீங்கள் வந்து வெளில சூரியனை போய் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும்ல, கண் ஒரு மாதிரி இருக்கும்.
இருக்கும்ல, அது சூரிய கிரகணம்னு இல்லை, நீங்க எந்த டைம்லயுமே சூரியனை நேக்கடியில வெறும் கண்ணால பார்க்கவே கூடாது. ஆனா உலக நாடுகள்ல அந்த டைம்ல வந்து சூரியனை பார்க்கறாங்களே, சூரிய கிரகணம் அன்னைக்கு சூரியனை பார்க்கறாங்களே, சூரியன் வந்து நிலாவால மறைக்கப்படுறத நான் பார்க்கணுமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்க்கலாம். சில கண்ணாடிகள் இருக்கும், இந்த சோலார் எக்லிப்ஸை பார்க்கறதுக்குன்னு சில கண்ணாடிகள் இருக்கும். அது அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து நம்ம கண்ணில் பட்டு ரெட்டினியாவை பாதிக்காத அளவுக்கு வந்து ஒரு சில கிளாஸஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் பார்க்கலாம் அந்த கிளாஸை போட்டுக்கிட்டு. அதுக்கப்புறமா அந்த வெல்டிங் கிளாஸ் இருக்கும்ல, வெல்டிங் பண்ணுறதுக்கு ஒன்று வச்சு பண்ணுவாங்கல்ல, அதை வச்சுக்கிட்டு கூட நீங்கள் வந்து அன்னைக்கு சூரிய கிரகணம் அன்னைக்கு நீங்கள் வந்து சூரியனை பார்க்கலாம். ஓகேவா? ஆனால் வெறும் கண்ணால் சூரியனை பார்க்கறது அவ்வளோ நல்லது கிடையாது. வெளில போகக்கூடாதுன்றதோ இல்லை சாப்பிடக்கூடாதுன்றதோ, என் ஃப்ரெண்டு கேமரா வந்து எடுத்துகிட்டு போகாதனால கேமரா எடுத்துகிட்டு போகக்கூடாது தான். நீங்கள் சூரிய கிரகணம் இல்லைங்க, எந்த நேரத்தில் நீங்கள் வெயில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சூரியனை வச்சுட்டு ஷூட் பண்ணிங்கன்னா மொத்தமாக கேமரா போயிடும். அப்படி பண்ணக்கூடாது. அது சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி, நார்மலாக இருந்தாலும் சரி, இது ஒரு சயின்டிஃபிக்கான நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம். இதை வச்சு மூட நம்பிக்கையில் கட்டி, இந்த மூட நம்பிக்கை கட்டுறதால யாருக்கு லாபம்? மதத்தின் பேரை வச்சு காசு சம்பாதிக்கிறவங்களுக்கு. இன்றைக்கி நீங்கள் இந்த ராசிக்காரங்களா வெளில போகாதீங்க, இந்த ராசிக்காரங்களா இந்த பூஜையை பண்ணுங்க, நீங்கள் வெளில போகலாம், இந்த ராசிக்காரங்க இதை பண்ணாதீங்க, உங்களை வந்து பயமுடுத்தி வச்சு ஒரு செட் ஆஃப் ஒரு ஐடியா உங்களுக்குள்ள புகுத்தி இது பண்ணால் இது நடந்துடும், ஸோ இது பண்ணால் இது நடக்குதுல்ல, அதனால இந்த பரிகாரத்தை பண்ணு, ஸோ இது நடக்காது, அதில் எனக்கு காசு கொடு. இது ஒரு பிஸ்னஸுக்காக உங்களை மூளையை ஏமாற்றி மூளை செலவு பண்ணி அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு சயின்டிஃபிக்காக நார்மலாக உலக நாடுகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம மட்டும் இந்த டைமில் சாப்பிடக்கூடாது தெரியுமா, இந்த டைமில் வெளில போகக்கூடாது தெரியுமா, கர்ப்பிணி பெண்கள் போகவே கூடாது, கேமராவில் வீடியோ எடுக்கலாமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா உலக நாட்டில் இருக்க நம்மளை மேலே இங்கேயும் பார்ப்பான். ஸோ இதுதான் சோலார் எக்லிப்ஸ், சூரிய கிரகணம்ன்றது நார்மலான ஒரு விஷயம். இதை வச்சு மூட நம்பிக்கைகளை பரப்பிக்கிட்டு பொய்யான செய்திகளை பரப்பி சில ஆட்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுதான் என்னோட நோக்கம் இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சது. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும்னா அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். பை ட்ரூப்ஸ்.